குமரிக்கண்டம் 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 குமரிக்கண்டா குமரிக்கண்டம் 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 குமரிக்கண்டா குமரிக்கண்டம் குமரிக்கண்டம். வணக்கம். தமிழர்களுடைய மாபெரும் அடையாளமாக திகழ்கின்ற குமரிக்கண்டத்தை பற்றி நாம் இப்பதிவில் காண்போம். குமரிக்கண்டம் இருந்தது உண்மை. குமரிக்கண்டத்தில் இருந்த பாண்டியர்களின் தலைநகரான கபடபுரம் கடலில் அழியும் பொழுது அந்த அழிவில் இருந்து தப்பித்த ஒரே பாண்டிய மன்னன் பாண்டியன் முடத்திருமாறன் மக்களோடு மதுரைக்கு வந்து மதுரையை பாண்டிய தலைநகராக்கி 3ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவினார். ஒரு காலத்தில் ஏசியாவை விட மிக பெரிய கண்டமாக இருந்ததுதான் நமது பாண்டியர்களின் நாடான குமரிக்கண்டம். குமரி, பக்ரூலி என்ற 2 பெரிய ஆறுகள் ஓடியது. குமரிக்கோடு, மணிமலை என்ற 2 உயரமான மலைகள் இருந்தது. இறையனார், அகப்பொருள், புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் குமரிக்கண்டத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட குமரிக்கண்டத்தை ஆய்வு செய்ய அட்வான்ஸ் மெரைன் டெக்னாலஜி வேண்டும். அதற்கு நிறைய பணம் செலவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பல லட்சக்கணக்கில் செலவு செய்து துவாரகாவை கடற்கடியில் ஆய்வு செய்பவர்கள் நம் இலக்கியங்களில் குமரிக்கண்டத்தை பற்றி இவ்வளவு ஆதாரம் இருந்தும் ஏன் குமரிக்கண்டத்தை ஆராய்ச்சி செய்ய முன்வரவில்லை? குமரிக்கண்டம் வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது தமிழர்களுடைய புதைக்கப்பட்ட வரலாறு. போல வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி.